வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பிரபலமான மீடியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகுந்தலாங்கிற ஒரு ரிப்போர்ட்டருக்கு காரிங்கிற ஒரு மர்ம நபர்கிட்டேருந்து ஒரு மெயில் வருது. அதில் இன்னும் 2 நாளில் நம்ம நாட்டு மேலே ஒரு பெரிய போர் நடக்க போகுதுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்த அந்த சகுந்தலா அந்த ஏரியாவோட அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த காரி சகுந்தலாவுக்கு கால் பண்ணி, நான் இந்த மெயிலை மக்கள்கிட்ட தானே பப்ளிஷ் பண்ண சொன்னேன், நீ எதுக்கு கமிஷனருக்கு அனுப்புனேன்? இப்போ ஒழுங்காக லைவில் போய் இந்த மெசேஜை மக்கள்கிட்ட சொல்லு, இல்லைனா உங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதை கேட்ட சகுந்தலாவும் பயந்து போய் அவளுக்கு வந்த மெசேஜை பற்றி பப்ளிக் கிட்ட லைவில் சொல்லிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க கவர்மெண்ட்டை இந்த கேஸை விசாரிக்க என்ஆர்ஐயில் இருந்து ஆதிரைங்கிற ஒரு லேடி ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவளும் இந்த கேஸை முழுசாக கையில் எடுத்துக்கிட்டு அந்த காரி யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த காரி சொன்னது போலவே 2 நாள் கழித்து மக்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எல்லாருடைய பணமும் மைனஸ் ஆயிடுது. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகி அவங்க அக்கௌண்ட்டு வச்சுருக்கிற பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்களோட பணத்தை கேட்டு விசாரிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஃபீஸர் ஆதிரை இந்த பேங்க் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி வச்சுருக்கிற வேப் செக்யூர் சொல்யூஷனுங்கிற ஒரு கம்பெனிக்கு போய் அவங்கள்ட்ட இது எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் நாங்கள் 3 செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சு அதை வேறு கம்பெனி மூலமாக பாதுகாத்துட்ருக்கோம், அதோட டே பை டே அந்த பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பேங்க் சர்வரை எப்படி ஹேக் பண்ணால் எங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி ஐசெக்யூரில் இருக்கிற ஒரு சர்வரை குவாண்டம் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் 1 கோடி பேர் ஒரு வருஷத்தில் செய்கிற வேலையை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செஞ்சு முடிக்கும். அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இங்கே யாரையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆதிரியும் கிரிப்டோகிராஃபியில் ஜீனியஸாக இருக்கிற ஹரிஷ் சந்திராங்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த கம்ப்யூட்டரை பற்றி விசாரிக்கிறார். அதுக்கு அவர் இந்த சிஸ்டத்தை தமிழ், புலமை, கணிதம், கிரிப்டோகிராஃபி இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளால் தான் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி கந்தசாமிங்கிற ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை எடி பண்ண போகிறதா சொல்லி ஒரு செமினாரில் பேப்பர் சப்மிட் பண்ணான். அப்போ நானும் அந்த செமினாரில் இருந்தேன். மேபி அவனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகமாக சொல்கிறாரு. அதை கேட்ட ஆதிரை அந்த கந்தசாமி படித்து ஐஐடிக்கு போய் அவனை பற்றி அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறான். அப்போது அங்கே உள்ளவங்க இந்த கந்தசாமியோட அண்ணன் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்தான். அப்போது அவனோட கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நிறைய ஆஃபரில் பொருட்களை கொடுத்ததால அவனோட வியாபாரம் சுத்தமாக போச்சுன்னு அவனோட தம்பி கந்தசா கிட்ட சொல்லி கவலைப்பட்டான். அதுக்கு இந்த கந்தசாமி அதுக்கான சொல்யூஷனாக சூப்பர் மண்டிங்கிற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன கடைகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட அதிகமான ஆஃபரில் பொருட்கள் அந்த ஆஃப் மூலியமாக விற்றான். இதை பார்த்து கோபமான மல்ஹோத்ராங்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் மூலமாக அவங்க அண்ணனோட கடையில் எக்ஸ்பீரியான பொருட்களை கலந்து விற்பனை செய்ய வச்சிடுறான். பிறகு அதில் 6 பேர் இறந்துட்டதா சொல்லி அவங்கள போலீஸ் கைதும் பண்ணிடுறாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாத கந்தசாமியோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாரும் விஷம் குடித்து இறந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஆதிரை அவளோட ஆஃபீஸுக்கு கந்தசாமியோட லவ்வரை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போது அவனுக்கு இந்த மேக்ஸ் நாலேஜ் எல்லாமே அவனோட ஸ்கூல் டீச்சர் சந்திரசேகர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாகும். கடைசியாக அவன் சூசைட் பண்ணும்போது அவர்கிட்ட அவனோட குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்தை சொல்லிட்டு இறந்ததாகவும் சொல்கிறான். அதை கேட்ட ஆதிரை அப்போது இது எல்லாத்தையும் செய்கிறது அந்த சந்திரசேகராத்தான் இருக்கும்னு அவரை தேடி அவரோட வீட்டுக்கு விசாரிக்கிறான். அப்போது அவரோட மனைவி அவர் இறந்து 5 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆதிரையும் அவரோட ரூம்பை பார்க்கலாமான்னு அவரோட மனைவி கிட்ட கேட்டு அங்கே போய் பார்க்குறான். அப்போது அவர் அங்கே சித்திரக்கவிங்கிற எழுத்துக்களால் பல விடுகதைகளை எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்து ஆதிரை அந்த எழுத்துக்களை பிரேக் பண்ணி அன்னையின் மடியில் அமைக அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை கண்டுபிடிக்கிறார். பிறகு இந்த வாக்கியத்தை வச்சு இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவள் யோசித்து பார்க்கும்போது அந்த சந்திரசேகர மனைவியை பார்த்துக்கிறதுக்கு அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு நர்ஸ் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறத கவனிக்கிறார். அப்போது அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அந்த காரி அங்கே வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவளோட டீமை கூட்டிக்கிட்டு அங்கே போய் பார்க்குறா. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த காரிங்கிறது ஒரு மனிதன் இல்லை, சந்திரசேகரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ டெக்னாலஜின்னு. சந்திரசேகர் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு இதை ரெடி பண்ணி எனக்கு 2 டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று கந்தசாமியோட குடும்ப சாவுக்கு காரணமானவங்களை கொலை பண்ணுறது, 2வது இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. இப்போது நான் இந்த 2 வேலையும் முடிச்சுட்டு அதனால் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வேறு யாரும் கைக்கு தவறுதலாக கிடச்சிடக்கூடாது, அதனால் நானே இதை டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஹேக் பண்ணி எடுத்த மக்களோட பணத்தை அவர்களுக்கே திருப்பி அனுப்பிட்டு அதில் உள்ள டேட்டாவை அதுவே அழிச்சிக்குது. அதோட இந்த படமும் முடியுது. மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம கிரீன் மூவி ஸ்டுடியோ யோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.